அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தேமுதிக அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்தனுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, அதே போன்று துணை சபாநாயகர் முன்னாள் பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஜெயக்குமார், பொன்னையன் உள்ளிட்ட ஏராளமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் அனைவருமே அந்த நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக இடம்பெற்றிருக்கிறது. தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய சென்னை, திருவள்ளூர் தனி, கடலூர், விருதுநகர், தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக கூடிய பிரேமலதா விஜயகாந்த், அதே போன்று அந்த கட்சியினுடைய துணை செயலாளர் உயர்மட்ட குழு உறுப்பினர் LK சதீஷ், அந்த தேமுதிகவுடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் V இளங்கோவன், தேமுதிக கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் R மோகன்ராஜ், அந்த தேமுதிகவுடைய துணை செயலாளர் கூடிய பார்த்தசாரதி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் தலைமை கழகம் வந்தார்கள். அந்த 2 ஒப்பந்தத்தில் இருவரும் தலைவர்களும் அங்கு கையெழுத்தானது. அதன் பிறகு 2 பேரும் பேட்டி அளித்தார்கள். தொடர்ச்சியாக இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் தேமுதிகவுடைய அலுவலகம் சென்றிருக்கிறார்கள். அந்த அலுவலகத்தில் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அதே போன்று துணை செயலாளர் LK சதீஷ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள், தேமுதிகவினுடைய நிறுவன தலைவராக இருந்த மறைந்த கேப்டனுடைய மகன்கள் விஜயபிரகாரன் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பினை அளித்தார்கள். தொடர்ந்து அங்கு நிறுவப்பட்டிருக்கிற கேப்டன் விஜயகாந்தனுடைய நினைவிடத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கேப்டனுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தற்போது மரியாதை செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாலை அணிவித்து அந்த நினைவிடத்திலே அந்த மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேட்டியின் போது நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டிருந்தார்கள், கேப்டனுடைய மறைவுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு என்பதை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஏராளமான முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் என அனைவருமே அங்கு சென்றிருக்கிறார்கள். அனைவரும் தற்போது கேப்டன் விஜயகாந்தனுடைய அந்த நினைவிடத்தில் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்காகவே இயங்கக்கூடிய ஒரு கழகமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தில் 2.5 கோடி தொண்டர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்த கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றிருக்கிறது. தேமுதிக நேற்றைய தினம் அதற்கான அந்த 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது. இந்த நிலையில் இன்றைக்கு தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய கோயம்பேட்டிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய மறைந்த கேப்டனுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உடன் சென்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அனைவருமே குறிப்பாக SP வேலுமணி, தங்கமணி, அதே போன்று திண்டுக்கல் சீனிவாசன், KP முனுசாமி, பொள்ளாச்சி ஜெயராமன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, பொன்னையன், ஜெயக்குமார், பெஞ்சமின் அனைவருமே தற்போது அந்த மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கேப்டன் விஜயகாந்த் உடல்நல குறைவு காரணமாக சிகிச்சை பலனின்றி குறிப்பாக அவர் உயிரிழந்தார். டிசம்பர் 28ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். தொடர்ந்து அவருடைய மறைவு என்பது அன்றைய தினம் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களிடையே மிகப்பெரிய ஒரு சோக அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஏனென்றால் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு தலைவராக கேப்டன் விஜயகாந்த் திகழ்ந்தார். அவருடைய இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றைக்கு திரண்டு லட்சக்கணக்கில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சென்னை தீவுத்திடலில் இருந்து கோயம்பேடு அலுவலகம் வரை மக்கள் கூட்டமாக அன்றைக்கு நிரம்பி விழுந்ததை நாம் பார்க்க முடிந்தது. அன்றைய தினம் அவர் செய்த அந்த நல்ல சாதனைகளுடைய செயலாக ஏராளமான மக்கள் அன்றைக்கு
அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்திலே பங்கேற்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு அந்த நினைவலைகளோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை கோயம்பேட்டிலே இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்துடைய நினைவிடத்திலே தற்போது மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடன் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று தேமுதிகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த், அந்த கட்சியினுடைய துணைச் செயலாளர் கூடிய LK சுதீஷ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள், விஜயகாந்துடைய மகன்கள் என அனைவருமே உடன் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.